யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜிப்சி. இந்த வீடியோவில் நம்ம போக போகிற இடம் என்னென்னா, சவுத் ஏஷியாவிலே இருக்க மிகப்பெரிய பிரிட்ஜ், அதாவது லார்ஜஸ்ட் பிரிட்ஜ் இன் சவுத் ஏஷியா. அதுவும் நேற்று இன்னைக்கு இல்லைங்க, 50 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு விண்டேஜ் பிரிட்ஜ்னே சொல்லலாம். மெயின் திங் இது சிட்டியில் இல்லைங்க, நம்ம தமிழ்நாடோட டிப் அப்படின்னு சொல்லப்படுற கன்னியாகுமரியில் ஒரு காட்டுக்குள்ளே, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள், இதுக்கு நடுவில் ரம்யமாக பிரம்மாண்டமாக கம்பீரமாக ஒரு காவல்காரமாய் நிற்கிற நம்ம மாத்தூர் தொட்டில் பாலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட ட்ராவல் ஒரு டவுன் பஸ்ஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு விண்டோ சீட்லேருந்து கன்னியாகுமரியில் திருப்பரப்புன்ற இடத்துலேருந்து திருவட்டாறுன்ற இடம் வரைக்கும் நான் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். அங்கேருந்து மாத்தூர் 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த பஸ்ஸில் போகும்போது மலையும் மேகங்களையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக காற்று வாங்கிட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த ஜேர்னி. ஸோ திருவட்டாறுன்ற இடத்துல என்னை இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து மாத்தூர் வெறும் 3 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ எனக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று நடந்து போகிறது, அப்படி இல்லைன்னா நான் ஒரு ஆட்டோவில் போகலாம். ஸோ நான் நடந்து போகிற பார்த்து எடுத்தேன். ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகும்போது நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அங்கே இருக்க ரப்பர் தோட்டங்கள், பலா மரங்கள், தென்னை மரங்கள், அப்புறம் ஒரு ரோட்டோரத்தில் இருக்க சின்ன சின்ன வீடுங்க டிஃப்ரெண்ட்டாக கட்டி வச்சுருக்காங்க. எப்படின்னா அழகாக இருக்கும், குட்டியாக இருந்தாலும் அழகாக இருந்துச்சு. அது சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லைன்னு கூட சொல்லலாம். எப்படியோ ஒரு வழியாக 3 கிலோமீட்டர்ஸ் நடந்து நான் மாத்தூர் கிராமத்தை ரீச் பண்ணிட்டேன். உள்ளே வந்தோன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த குட்டி பசங்களை தான். இதை நம்ம ஊரில் வான்கோழி அப்படின்னு கூப்பிடுவாங்க. கடைசியாக இதை நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் பார்த்தது. இதை இங்கே பார்த்தது என்னோட ஹாப்பினஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட்டை ஒரு ஸ்டெப் மேலே எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலி நான் மாத்தூர் தொட்டில் பாலத்தை ரீச் பண்ணிட்டேன். உள்ளே வந்த உடனே நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு பிரிட்ஜ், அதுக்கடுத்து ஒரு அழகான ஆறு. இதோட பேர் பரளி ஆறு. இது சம்மர் டைமில் ஆழம் கம்மியாகவும் மழைக்காலங்களில் கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கும். ஒரு சில இடத்துல திடீர் சூழல் ஏற்படுற காரணத்தினால இங்கே நீச்சல் தெரியாதவங்களுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்மளோட கவர்மெண்ட் படித்துறை கட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம குளிக்கலாம். அது ஆற்றோட ஓரத்தில் இருக்கும், ஆழம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்த நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பரளியாரோட தண்ணியை பற்றி ஒரே வேர்டில் சொல்லணும்னா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு நான் பொல்யூட்டட் கிறிஸ்டல் கிளியர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரம் அவர் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்த ஆரோட அழகை ரசிச்சுட்டு நான் பிரிட்ஜை பார்க்க கிளம்புனேன். மாத்தூர் தொட்டில் பாலத்தோட ஸ்ட்ரக்சரல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 மலைகளுக்கு நடுவில் 28 மேசிவ் தூண்கள் கட்டப்பட்டிருக்கு. இதோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 104 ஃபீட், தரையில இருந்து 104 அடி உயரத்தில் இருக்குது. இதுக்கு மேலே கட்டப்பட்டிருக்க பாலத்தோட நீளம் என்னன்னா 1204 ஃபீட், 1204 அடி நீளம். இதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும். இதை எப்படி அப்போ கட்டினாங்கன்றது நினச்சி கூட பார்க்க முடியல. ஆக்சுவலாக இதை எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1963 ஸ்டார்ட் பண்ணி 1969 கட்டி முடிச்சிருக்காங்க. இதை கட்டுறதுக்கு அப்போவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 13 lakhs கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இந்த பிரிட்ஜ் கட்டப்பட்டதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1960s பீரியடில் கல்குலம் அண்ட் உழவங்காடு அப்படின்னு 2 கிராமங்கள் வரலாறு காணாத தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. இதனால் அந்த மலையில் இருக்க விவசாயிகளுக்கு விவசாயமும் உயிரினங்களுக்கு வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த டைமில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி மலைக்கு ஈக்குவலாக ஒரு பிரிட்ஜ் கட்டி அது மூலியமாக தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த கிராமங்களுக்கு சேர்ப்போம் அப்படின்ற கான்செப்டில் கட்டி சக்ஸஸ் ஆனதாங்க இந்த மாத்தூர் தொட்டில் பாலம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றான மகேந்திரகிரி மலை அப்படின்ற மலையிலேருந்து உற்பத்தி ஆகிற சோர்ஸ் வாட்டர் தான் இந்த பிரிட்ஜ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பாலத்தோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறதுக்குன்னு ஒரு சின்ன சேனல் மாதிரி கட்டியிருப்பாங்க. அது மூலியமாக தான் இங்கே இருக்க கிராமங்களுக்கு தண்ணி உற்பத்தி செய்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் கட்டி ஒரு 50 வருஷங்கள் கடந்தாச்சு. இருந்தாலும் இது இன்றைக்கும் டெய்லி யூஸில் தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அதை தாண்டி நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளும் எடுத்துகிட்டு போகலாம். பார்க்கிங் அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உள்ள ஃபோட்டோகிராஃபி அலோவ் பண்ணுறாங்க. அனிமல் த்ரெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நான் போனப்போ எதுவும் ஃபீல் பண்ணல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அனிமல் த்ரெட்ஸ் இல்லைன்னே சொல்லலாம். அவுட் சைட் ஃபுட் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம், அங்கே கடையில் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். அங்கே ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டெண்டர் கோகோனட், ஜாக் ஃப்ரூட், பைனாப்பிள், கிரேப்ஸ் இதெல்லாம் இங்கே தான் கல்டிவேட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஊர் போகிறீங்களோ அந்த ஊர் ஃபுட் சாப்பிட்றது நல்லாயிருக்குன்றது என்னோடய ஓன் சஜஷன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாத்தூர் ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒரு பெஸ்ட் பிளேஸ். ஸோ கன்னியாகுமரி போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க.
உங்களுக்கு இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு ட்ராவல் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Gypsy.